இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கீர் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இஃப்தார் vlog பார்த்துடலாங்களா? இன்றைக்கி ஜூஸ் எதுவுமே போடலை. ஆப்பிளும் பாதாம் மிக்ஸ் பவுடரும் வச்சு மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது. நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. லாங் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கு இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்துட்டு அது கூட 2 ஆப்பிள் தோல் சீவி சால்ட் வாட்டரில் உப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மில்க் ஷேக் போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். பால் காய்ச்சும் போதே இனிப்பு சேர்த்து காய்ச்சி நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். நீங்கள் எந்த வகையான மில்க் ஷேக் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை அடித்து பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொரு பக்கம் சீஸ் பால் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். போன வருஷம் ரமலானுக்கு அதிகமாக செஞ்ச ரெசிபி இந்த வருஷம் லேட்டாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்கு கீர் பண்ணியிருந்தேன். கீர் ரெசிபி பொதுவாக அரிசி வச்சு பண்ணுவாங்க. அதை விட இந்த மாதிரி சம்பா கோதுமை ரவையில் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் விருந்துக்கே இந்த மாதிரி தான் செய்வோம். நான் இந்த கப்பால் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நிறையா வந்துடும், அதுவே 10 பேர் தாராளமாக குடிக்கலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி, 1 கப் பால் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். கோதுமை ரவை எடுத்த அதே கப்பில் அதே அளவு ஜவ்வரிசியை 2 கப் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் வச்சிடலாம். 2 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் சிம்மில் வச்சுருந்தேன். அடிப்பிடிக்காமல் வெந்துடும். இன்னொரு பக்கம் 20 பாதாம் பருப்பு தோல் எடுத்துட்டு கொஞ்சமாக பால், முடிஞ்சால் பால் ஆடையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். பாதாம் 1-2 அரைப்படாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். சரியாக 5 விசில் வச்சுட்டு விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அடிப்பிடிக்கவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. கோதுமை ரவையை 2 டீஸ்பூன் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல. கவனமாக வேக வச்சுக்கோங்க. சட்டியில் வேக வைக்கிறீங்கன்னா அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அரைச்சி வச்சுருந்த பாதாம் பால் இன்னும் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சீனி சேர்க்கணும். வெல்லம், நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நான் 1.5 கப் சீனியும் மீதி அரை கப்பு மில்க் மேடும் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் சீனி 1 கப் மில்க் மேட் அப்படி கூட சேர்க்கலாம். வீட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு, நான் இருந்ததை சேர்த்துருக்கேன். நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அளவை பின் பண்ணுறேன். நீங்கள் எந்த கிளாஸ் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலே மற்ற பொருளை நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னுமே லிக்யூடாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்க வேணாம், நல்லா சூடான பால் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கடைசியாக தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ நெய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் அளவான நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு கருக விட்டுறாமல் தாளித்து சேர்த்துருக்கேன். இது கூட திராட்சை, கீர்னி பழம் விதை அந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ எங்கள் மச்சி வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு மீதியை நாங்கள் சாப்பிட்டோம். நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். கண்டிப்பாக இந்த வருஷம் பெருநாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?